ஒரு கிராமத்திலே கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் நள்ளிரவிலே மனைவி கண்விழித்து பார்க்கின்ற பொழுது அவள் அருகாமையிலே படுத்து கொண்டிருந்த அவளது கணவனை காணவில்லை. சற்று திக்குமுக்காடி போன அவள் சுற்றுமுற்றும் தேடி பார்க்கின்றாள். தன் கணவனை காணவில்லை. ஆகவே வீட்டிலுள்ள மின் விளக்குகளை போட்டுவிட்டு தேடி பார்க்கின்ற பொழுது சமையலறையிலே கணவர் தன் முன்னால் ஒரு கப் காஃபியை வைத்துக்கொண்டு தன் வீட்டின் சுவற்றை வெறிச்சோடி பார்த்து கொண்டிருக்கின்றான். மனைவியின் எண்ணத்திலே என்ன தன் கணவர் தனியாக அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு ஏக்கத்தோடு தன் கணவர் அருகிலே சென்று தன் கணவரின் தோள்பட்டை மேல் தன் கரங்களை வைத்து, என்னவாயிற்று, ஏன் இந்த நடுராத்திரி இப்படி தனியாக வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று வினவுகின்றார். கணவர் தன் மனைவியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது கண்களிலே கண்ணீர் குளம் போல கட்டி நிற்கின்றார். கணவர் தன் மனைவியின் கரங்களை பிடித்து கொண்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது உனக்கு 18 வயதாகி இருக்கும் பொழுது நீயும் நானும் தனியாக சந்தித்து கொண்டோமே, நம்முடைய முதல் சந்திப்பை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கின்றார். சற்று யோசித்தவாறு மனைவி ஆமாம் ஞாபகம் இருக்கிறது என்கிறாள். அன்று நாம் உன் தந்தையிடம் மாட்டிக்கொண்டோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்கிறார். மனைவியும் ஆமாம் ஞாபகம் இருக்கிறது, அதை ஏன் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். கணவன் கண்களிலே சாறை சாறையாக தண்ணீர் வழிந்தோடுகிறது. மனைவியை பார்த்து, அன்று உன்னுடைய அப்பா என் நெற்றி பொட்டிலே துப்பாக்கியை வைத்துவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொள்கிறாயா அல்லது 20 ஆண்டுகள் ஜெயிலிலே களி தின்னப் போகிறாயா என்று கேட்டாரே என்று கதறுகின்றார். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என கேட்கின்றார். ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், அதை ஏன் இப்போ நினச்சி நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க என கேட்கின்றார். அப்பொழுது கணவர் தன் மனைவியின் முகத்தை ஏறெடுத்து பார்த்து கூறுகின்றார், அன்று மட்டும் நான் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தால் இன்று எனக்கு விடுதலை நாள், அதை நினைத்துத்தான் நான் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதுவரை சாந்தமாக இருந்த மனைவி தற்பொழுது சந்திரமுகியாக உருவெடுக்கின்றார். அடுத்ததாக அந்த வீட்டிலே என்ன நடந்திருக்கும் என்பதை உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.